கடலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த துணி வியாபாரி குமார் மற்றும் சத்யா தம்பதிக்கு 5 குழந்தைகள் உள்ளனர். இதில் 2 இரட்டை ஆண் குழந்தைகள் உட்பட 3 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சோம்நாத், சேஸ்நாத் என்ற 6 வயது இரட்டை சகோதரர்கள் வீட்டில் பலூன் ஊதி விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சோம்நாத் ஊதிக்கொண்டிருந்த பலூன் அவனது தொண்டைக்குள் திடீரென சிக்கிக் கொண்டது. கனப்பொழுதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவன் சோம்நாத் மயங்கி விழுந்துள்ளார். பதறிப்போன பெற்றோர்களும் உறவினர்களும் உடனடியாக குழந்தையை நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பெற்றோருக்கு பேரதிர்ச்சியை அளித்தனர். உயிரிழந்த சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுதது அனைவரையும் கலங்கச் செய்தது. தகவல் அறிந்து சென்ற நாற்றம்பள்ளி போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனின் தொண்டையில் பலூன் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.